சமீபத்துல தமிழக பாஜகவிலிருந்து அண்ணாமலை அவர்கள் விலகுவதாக அறிவித்து, அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, வி த லீடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தையும் ஆரம்பிச்சிருந்தாரு. அதுல உறுப்பினர் சேர்க்கைன்றது பார்த்தீங்கன்னா, தொடங்கி நடைபெற்று வந்துட்டு இருக்கு. இதனை அடுத்து பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் மீது பாஜகவினர்கள் பலரும் வந்துட்டு அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்களே, எப்படி நீங்க பாக்குறீங்க சார்? நல்ல கேள்வி. ஒரு ஃபர்ஸ்ட் பால் கூகுளிம்பாங்க. அது மாரி போட்டுருக்கீங்க. நான் வந்து பாஜகல இப்போ ஸ்டேட் செக்ரட்டரியா தான் இருக்கிறேன். மெடிக்கல் ஸ்டேட் செக்ரட்டரி. அப்படி இருந்தும், ஒருத்தர் வந்து ஒரு கருத்து வேற்றுமையினால ஒருத்தர் போறாரு. அவருடைய ஒரு பெர்சனல் ஈர்ப்புனால பல பேர் போறாங்க. ம். தேவையில்லாம அவர வந்து போட்டு, போட்டு குத்தி நம்ம இது பண்றது அவ்வளவு அரசியல் நாகரிகம் இல்ல. சில ம். பேர் சொன்னாங்க, நான் அப்படி சொல்லும்பொழுது, அரசியலுக்கும் நாகரிகத்துக்கும் சம்பந்தமே இல்லன்னு. பட் ம். அன்னெசரிலி ஒருத்தர அட்டாக் பண்ணி நம்ம தாக்க தேவையில்ல. 2வது பார்த்தீங்கன்னா, ஒரு வி த லீடர்ஸ் மூவ்மெண்ட் வந்து யங்ஸ்டர்ஸ் இளைஞர்கள வளர்த்து விடுறாங்க. இந்த ஒரு திராவிடம் அதுக்கெல்லாம் மயங்காதீங்கன்னு சொல்றாங்க. அதான பாஜகவும் சொல்றாங்க. சோ அது பி டீமா? பி டீம் இல்ல. அப்படி இருந்தும் நமது எதிரி ஒரே ஒருத்தர் தான். இந்த திராவிடியன் பார்ட்டிஸா இருக்கும் பொழுது, தேவையில்லாம அவர தாக்குறது நல்லதில்ல. ஏன்னா, அவருக்கு நெறைய விஷயங்கள் தெரியும். பாஜக தலைவர்கள பத்தி. அவரு அவுத்து விட ஆரம்பிச்சாருன்னா, இந்த பக்கமும் கத கந்தலாயிடும். சோ ஐ திங்க் நம்ம தாக்காம இருக்கிறது பெட்டர். அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு நயினார் நாகேந்திரன் அண்ணனோ, ஒரு புரொஃபசர் ராம ஸ்ரீனிவாசனோ என்ன சொன்னாங்க? நீங்க வந்து நாங்க பெருசா பாதிப்பு இருக்காது. அவரும் அவர் பாதையில போகட்டும். அவருக்கு வந்து எங்க வாழ்த்துக்களோட விட்டுர்றோம்னு சொல்லி நாகரிகமா விட்டாங்க. ஐ திங்க் நம்ம எல்லாரும் அது மாரி செய்ய கத்துக்கணும். எஸ், நெறைய பாஜக ஆட்கள் அங்க போனது உண்மை. அதுக்காக இது மாரி இப்படி பேசுறது அவ்வளவு நல்லதில்ல. டோன்ட் வாஷ் யுவர் டர்ட்டி லினன் இன் பப்ளிக்ன்னு சொல்லுவாங்க. அதுபோல நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நம்மளோட இருக்கட்டும். அரசியல் பாதையில தொடர்ந்து போவோங்கிற ஒரு முதிர்ந்த மெச்சூர் பார்வை எல்லாருக்கும் இருக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. நான் வந்து பலருடைய கருத்துக்கள நான் கேட்டேன். கருத்துக்கள பார்த்தீங்கன்னா, ஒரு 300, 400 காமெண்ட்ஸ் நாயே, பேயே, வாயேன்னு திட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்ல. பல காமெண்ட்ஸ் சொல்றாங்க, நீங்க இது மாரி பேச நாங்களும் அங்க போய் சேருவோம். ஒரு எவ்வளவு எதிர்ப்பு இருக்கோ, வல்லவனுக்கு வந்து ஒரு வல்லவன் ஆகுறான். ஸோ, ஆக்சுவலா போர் திறன் வழி பார்த்தா கூட, குவைட்டா அத விட்டுட்டு நம்ம வேலைய பார்த்துட்டு போறது பெட்டர்ங்கிறது பாஜக சைட்ல இருந்து நான் சொல்றேன். 2ம் நல்ல இயக்கங்கள். 2ம் வளரட்டும். தமிழக பாஜகவுல அண்ணாமலை இல்லாதனால வரும் நாட்கள்ல பாஜக வந்துட்டு வளருமா? இல்ல சேம் ஸ்டேஜ்ல இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? கொஸ்டின் மார்க். நான் நினைக்கிறேன் இப்ப நயினார் நாகேந்திரன் தலைவருடைய தலைமை அணியில குட் பிக் லீடர்ஸ் இப்ப வினோத் செல்வம் இருக்காரு. நமது அருமை புரொஃபசர் ஸ்ரீனிவாசன் இருக்காரு. நம்ம மதுரையில இருந்து அஸ்வத்தாமன் இருக்காரு. எஸ்.ஜி. சூர்யா இருக்காரு. இவங்க எல்லாம் ஒண்ணு கூடி நல்ல செகண்ட் ரேங்க் லீடர்ஸ பார்த்து ஏத்தி விட்டு, டாக்டர் பிரேம்குமார் இருக்காரு. ஏத்தி விட்டு வளர்த்து விட்டாங்கன்னா பரவாயில்ல. ஆனா முன்ன இருந்த மாரி நல்ல மேல வர்றவங்கள பார்த்து கிளியரா பார்த்து திருப்பி அமுக்காம நல்லா வளர்த்தி விட்டாங்கன்னா பாஜகவுக்கு நல்லா இருக்கும். ஏனென்றால் அங்க வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ட் பிளானோட அண்ணாமலை அங்க செல்கிறார். ஸ்ட்ரக்சர் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ட்ரெய்னிங் குடுத்து, இன்டர்வியூ குடுத்து யாரு நல்லா இருப்பாங்கன்னு பார்த்து, நீங்க இந்த தொகுதியில நில்லுங்க. நீங்க இந்த தொகுதியில நில்லுங்க. அது மாரி ஒரு ஸ்ட்ரக்சர்டா இருக்கிறாங்க. பாஜக அவ்வளவு பெரிய பார்ட்டி. அப்படி இருந்தும் ஒரு சில விஷயங்கள் எங்க கிட்ட இருந்து அவங்க கத்துக்கிட்டு நாமும் அத வந்து பயன்படுத்தலாங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து.